ஏன் முருகாய், என்ன நீ கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா? உன்னை காலம் பூரா மகாராணி மாதிரி காப்பாத்துவேனே. நீ என்ன? நான் வேற ஒரு நாட்டோட மகாராணி, இது உனக்கு தெரியாதா? உனக்கு கொடை பிடிக்கவே நீ வேற ஒரு ஆளை வச்சிருக்க. போய் கொப்பையும் சேர்த்து வச்சிருக்க சொத்தை எப்படி காப்பாத்தணுங்கிறத இந்த மாதிரி தடியனுங்க இல்லாம தனியா யோசி. முருகாய், இனியுமா உன் புருஷனை வரப்போறேன், என்ன கட்டிக்கோ, இந்த தடியங்களை அப்புறம் வரட்டிடுறேன். என் சொத்தும் பாதுகாப்பா இருக்கும். சரின்னு சொல்ல. இங்க பாரு, பேசாம போயிட்டே இரு. என்ன பத்தின கவலை உனக்கு வேண்டாம். அது இல்ல முருகாயி. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், என் பேரை சொல்லிய முருகாய் முருகாயின்னு கூப்பிட்டு இருக்க. அம்புடு தைரியம் உனக்கு வந்துருச்சா? முள்ள வெட்டுற மாதிரி ஒன்ன வெட்டி போடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ அம்மா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஃபேனை போட்டு தூங்குவ? உடம்புக்கே ரொம்ப முடியலமா, இப்பதான் பேனை போட்டேன். விசிறி வச்சுட்டேன், வீசுனேன், கை வலிச்சிச்சு. ஏன் தாயி, நாம் பேனை போடக்கூடாதா? ஓஹோ, நீ பிறக்கும் போதே ஃபேனோட தான் பிறந்தியா இல்ல என் ஆத்தாக்காரி கொண்டு வந்ததா? இது என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தது. இது எனக்கு என் புருஷனுக்கு மட்டும்தான். இனிமே எப்பயாவது இப்படி பார்த்தேன் அவ்வளவுதான். நீ இன்னும் சாப்பிடலையா? சீக்கிரம் சாப்பிடு. வானம் ஒரு மாதிரியா இருக்கு, இன்னொரு தடவை போய் முள்ளு வெட்டிட்டு வாரேன். சரிதாயி. கானகி நான் தொட்ட அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க. இந்த பையன் மேல இந்த பொண்ணு எம்புட்டு ஆசை வச்சிருக்கா. ஆனா அந்த பையட்ட இருந்து ஒரு கடிதம் கூட வரலையே. ஐயா ஐயா. யாரு? வாங்க மாப்பிள்ள, இப்பதான் நினைச்சேன், கடவுளா நீ வந்து நிக்கிற. ஆமா, இந்த பொண்ணு யாரு?
இது என் சம்சாரம் தான். என்ன ஓ சம்சாரமா? அப்ப என் மகன் ஒரு நாளா 2 நாளா 4 வருஷம் உனக்காக காத்திருந்தானே, அவரோட வாழ்க்கை அவ்வளவுதானா? ஐயோ, என்னோட வாழ்க்கையை நானே அழித்தேன். என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான். என் மகளோட முகத்தை கொஞ்சமாவது கடந்து பாப்பியா? என்ன பூசாரி கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? தம்பி தம்பி, இங்க வாங்க தம்பி, இந்த நியாயத்தை கேளுங்க தம்பி, வாங்க தம்பி. என்ன 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 பூசாரி, என்ன நில்லுங்க தம்பி, நில்லுங்க. வாங்க. இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. என் மகளை கல்யாணம் முடிச்சு 2 நாள்ல தனியா வீடு பார்த்துட்டு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போன வேண்டாம். வருஷம் நாளாச்சு, எந்த தகவலுமே இல்ல. இப்ப யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இது என் சம்சாரம்னு என்கிட்டயே சொல்றேன். மனசு எப்படி துடிக்கும்? இப்ப நான் என்ன செய்வேன்? நான் ஏழைங்கிறது தெரிஞ்சுதானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இப்ப என்னாச்சு? என் மகளை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். முருகாயி, என் தங்கம், இந்த பயலுக்கு நீ கட்டி வச்சு ஓ வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டேனேப்பா. உடம்புக்கு முடியலன்னு சொன்னியே, இப்ப எதுக்கு இங்க வந்த? பொண்ணை பெற்று இது வரைக்கும் என் கூடயே வச்சுக்கிட்டு இருக்கல, அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனமா இது. நீ ஒருத்தன் தான் என்ன வாழா வெட்டின்னு சொல்லல, நீயும் சொல்லிட்டியா? இத சொல்லத்தான் அம்புடு தூரம் இருந்து இங்க வந்தையா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நானா மாப்பிள்ள பார்த்தேன்? நீ தானே மாப்பிள்ள பார்த்த? நீ தானே கட்டி வச்ச? வீட்டுக்கு கொண்டு வர முள்ளில இருந்து எத்தனை குறை சொல்ற? என் வாழ்க்கையில தவறிட்டேயே. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் என் தலை எழுத்து. அது இல்ல, புருஷன் வந்திருக்கேம்மா. அப்பா, நேசத்தை புரிஞ்சுக்கிடாம இப்படி ஓடுறாளே. ஐயா சின்னையா, என்ன? ரொம்ப நாளாக அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நமக்கு இருக்கிற ஆசைக்கும் அந்தஸ்துக்கும் எத்தனையோ கோடீஸ்வரன் வீட்டு சம்மந்தம் கிடைக்குங்க. நீங்கள் போய் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க, ஆனால் கல்யாணமான பொண்ணை போய் இன்னைக்கு கூட பூசாரி குடும்பத்தில் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான்னு ஒரே பிரச்சனை ஆயிடுச்சியா. இவ்வளவு பிரச்சனையில் நமக்கு தேவையாங்கயா இது? டே முனியா, ஐயா, இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு ஆண்டவன் குழந்தை பாக்கியம் கொடுக்கறது இல்ல. சரிங்க. ஏன்னு தெரியுமா? சொல்லுங்க. அனாதைகளோட எண்ணிக்கை குறையட்டுமேங்கிறதுக்காகத்தான். சரிதாங்க. 10 பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைண்டா, சரிங்க. அதுல ஒரு 2 பேராவது தத்தெடுத்து வளர்க்க மாட்டாங்களா? சரிங்க. அது மாதிரி தான் நான். சரிங்க. அவளுக்காகவே படைக்கப்பட்ட ஜென்மம் நான். சரிங்க. ஏய் மாறி, யாரோ கூப்பிட மாதிரி இருக்கு. என்ன பாரு. என்ன முருகாயி இந்த பக்கம் வந்திருக்க? ஐயா முருகாயி வந்திருக்காயா? முருகாய் வந்திருக்கல. என்ன முருகாயி, சம்மதம் சொல்லத்தான் வந்திருக்கேன்னு நினைச்சா இப்படி சிரிக்கிற? அடப்பாவி, நானா சம்மதம் சொல்லவா? என் புருஷன் வந்துட்டான்னு சொல்லிட்டு போகத்தாயா வந்தேன். சிரி, நல்லா சிரி. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிரி.
இந்த சிரிப்பெல்லாம் உன் புருஷனை பார்க்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ அழுகிறத பார்க்கத்தான் கூட்டம் வரும். உன் கண்ணீரை துடைக்க யாரும் வரமாட்டாங்க என்ன தவிர. கடைசியா ஒண்ணு, நான் செத்தா தாலி இருக்கவ நீ ஒருத்தி தான். அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்க. போ, சீக்கிரம் போ. நீங்க வருவீங்கன்னு இம்பிட்டு நாளா காத்திருக்கேனே, விட்டுட்டு போகத்தான் கட்டிக்கிட்டீங்களா? அப்படி என்கிட்ட என்ன குறைய கண்டீங்க? நான் இவருக்கு என்ன உறவுன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சேதான் கட்டிக்கிட்டியா? என் பொண்ணோட வாழ்க்கையில மண்ணை நீ போட்டுவியா? நீ உருப்படியா? தெருவே பாக்குது. அவங்க ஃபேன் எடுக்க தப்பா வந்திருக்காங்க. அப்பா, நம்ம மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு போயிருந்தப்ப கை நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க. கூட்டத்துல ஒரு பாட்டிக்கு சாப்பாடு கிடைக்கல. என்கிட்ட வந்து அந்த சாப்பாடை கொடமான்னு கேட்டாங்க. கொடுத்தேன். அத வாங்கிக்கிட்டு அந்த பாட்டி நீ நல்லா இருப்பமான்னு சொன்னாங்க. நம்ம பொண்ணு தாய் பாட்டி இல்ல, குடுத்திக்க புடவை இல்லன்னு கேட்டாங்க. கொடுத்தேன். அதுவும் வாங்கிக்கிட்டு நீ நல்லா வாழுவமான்னு சொன்னாங்க. இவன் மட்டும் என் பொருளை வாங்கினவங்க எல்லாரும் என்ன நல்லா வாழுவேன்னு சொன்னாங்க. இவன் மட்டும் என் வாழ்க்கைய வாங்கிக்கிட்டு என்ன வாழா வெட்டி ஆக்கிட்டாப்பா. அப்பா, இனி இது எனக்கு எதுக்கு? அம்மாடி, ரெண்டு தாலி உனக்கு இருக்கட்டும். அப்பதான் பாக்குறவங்களுக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கன்றது தெரியும். இப்பவே இதை நீ கலட்டி தூக்கி எறிஞ்சிடலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ இனிமே நிம்மதியாவே இருக்க முடியாது. நான் நிம்மதியா வாழுவேன். சாகுற வரை என் அப்பனோடயே நான் வாழுவேன். வாங்கப்பா போலாம். பெண்களே, ஏற்கனவே திருமணமானவரை உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளாதீர். தாரம் இழந்தவரை தவிர இன்னொரு பெண்ணின் வாழ்வு கெட பெண்ணாகிய நீங்களே காரணமாக இருக்க வேண்டாம்.